ஒரு நாள் ராத்திரி பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான். டாக்டர், நேற்று ராத்திரி பூனையை முழுங்கிட்டேன், வயிற்றுலேருந்து எடுங்கண்ணா. டாக்டர் சொன்னார், பூனையை முழுங்கிக்கலாம் உயிரோட இருக்க முடியாது. பையன், நான் முழுங்கிட்டேன்னு சொல்கிறேன். நீங்கள் அவன் ஒன்று எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பார் பூனை இல்லை பார், போயிட்டு வந்துட்டான். ஒன்று இன்னொரு டாக்டர் போனான், நம்பல, அவன்கிட்ட போனான், அவனே எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான். இன்னொரு டாக்டர் இது மாதிரி 15 டாக்டர் போயிடும். 15 பேர் எக்ஸ்ரே எடுத்துட்டு பூனை இல்லைன்னு சொல்லிட்டான். 16வது ஒரு டாக்டர் போய் சொன்னான். அந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சான், இவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்ட தான் நம்புறான் பாரு, அதான் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அப்போது அந்த நம்பிக்கை எடுக்கணுன்ட்டு அவன் என்ன பண்ணான், எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல அவனே ஒரு அழகாக பூனையை வரைஞ்சி, ஆமாப்பா நீ முழுங்கிருப்பா, உள்ள பூனை இருக்குதுப்பான்னா. அவன் கேட்பான், 15 முட்டா போய் டாக்டர் எடுக்கல, நீங்கள் எப்படி எடுத்தீங்கண்ணா? அவன்லாம் லைட்டை போட்டுனே எடுத்துக்கிறான்ப்பா, பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எட்டன் கப்புன்னு வச்சு பிடிச்சிட்டானா. அருமையான டாக்டர், கண்டுபிடிச்ச நீங்கள் தான் வெளியே எடுக்கணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு வா நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறேன்ட்டு அவனை அனுப்பிச்சிட்டு கம்பவுண்டர் கூப்பிட்டு சொன்னான். அதை போகிறான் பார், அவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு, அதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால நாளைக்கு ஒரு பூனைக்குட்டி ரெடி பண்ணிக்கோ, அவன் ஆப்ரேஷன் தேட்டரில் உட்கார வச்சு டப் டுப்புன்னு அடிச்சு பூனை எத்தாச்சுன்னு சொல்லலான்ட்டு அவன் அந்த கம்பவுண்டர் ஒரு வெள்ளை பூனைக்குட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வந்தவன நான் ஆப்ரேஷன் அப்படி வச்சு லைட் செட்டு டப் டுப்புன்னு ஆச்சு, இந்தாப்பா உன் வயிற்றுல இருந்து பூனை எடுத்தாச்சுன்னா. ஆஹா அருமையான டாக்டர், 3 மாதத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராது போயிட்டேன் என்னன்னா, அதனால என்னப்பா பூனை தான் இப்போ எடுத்தாச்சுன்னா. அது இல்லை டாக்டர், நான் முழுங்கிறது கருப்பு பூனை, நீங்க எடுத்துக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ள போய் குட்டி போட்டுச்சு, மற்ற பூனை வெளியேட்டான். அந்த டாக்டர் தொழிலே விட்டுருப்பான்ல.